எலெக்ஷன் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துல இந்த கீவேர்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்களா? டபுள் இன்ஜின் growth இல்லனா டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல இந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். என்ன ரீசன்னா, நிறைய பேரோட ஓட்டிங் பிஹேவியரை இந்த வார்த்தை மாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க அவேர்னஸா இருக்கும்போது இதை பத்தி பேசும்போது இந்த பாலிடிக்ஸ் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேல, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வில்லேஜ்ல பிரச்சாரம் நடக்குது. அதுல ஒரு அண்ணன் வந்து இந்த பிரச்சாரத்தை பாக்குறாங்க. பேர் வச்சுக்கலாம் செல்வம். ஒரு வில்லேஜ்ல வர ஒரு ஃபேமிலி. அந்த பிரச்சாரத்துல அந்த கட்சி வைக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மக்களே டெல்லியை பாருங்க. டெல்லியில எந்த கவர்மெண்ட் இருக்கோ, எந்த கட்சி இருக்கோ, அதே கட்சி உங்க ஊர்லயும் உங்க ஸ்டேட்லயும் ஆட்சி பிடிச்சதுன்னா உங்க ஊருக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். என்ன ரீசன்? ஒரே பார்ட்டி, ஒரே கட்சி, ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப உங்களுக்கு தேவையான விஷயம் ஈஸியா உங்களுக்கு வந்து சேரும். டெவலப்மெண்ட் வில் பி ஃபாஸ்டர். டபுள் இன்ஜின் சர்க்கார். இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மாடலை உங்க ஊருக்கு திறமையா ஸ்மார்ட்டா பயன்படுத்திக்கங்க. அப்ப அந்த அண்ணனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கரெக்ட் தான். லோக்கல் லெவலில் ஒரு கட்சி, மேல ஒரு கட்சி, ரெண்டு பேரும் கரெக்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரே கட்சியா இருந்தா நம்ம ஊருக்கு தேவையான ரோடு, ஸ்கூல் சீக்கிரமா வந்துடும். ஸோ ஜென்ரலா யோசிக்கிறது கரெக்ட் இல்லை. பட் நாம எப்படி யோசிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் அகைன் ரிமைண்டிங். நாமன்னா அந்த அண்ணன் செல்வம் அண்ணன், நான் கடையில் போயிட்டு ஒரு உப்பு வாங்க வச்சுக்கலாம், சால்ட். அந்த சால்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றேன். பெட்ரோல் போடுறேன், பெட்ரோலுக்கு டாக்ஸ் பே பண்றேன். என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறேன், அந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் டாக்ஸ் போடுறேன். அப்போ நான் தான் இங்க இருந்துகிட்டு டெல்லிக்கு என் டாக்ஸ் பண்ணி அனுப்புறேன். என்னோட தினசரி லைஃப்ல கிடைக்கிற காசை, என் லைஃப்ல இருக்கிற சில காசை டாக்ஸா மாத்தி டெல்லிக்கு அனுப்புறேன். அப்போ ஆல்ரெடி நான் அனுப்புன காசை எனக்கு திருப்பி அனுப்புறதுக்கு எதுக்கு ஃபேவர்? எனக்கு பிடிச்ச கட்சி வந்தா மட்டும்தான் அந்த காசு வரணுமா? எந்த கட்சி வந்தாலும் நான் கொடுத்த காசு எனக்கு திருப்பி வரணும்ல. பட் இவங்க என்ன சொல்றாங்க? உங்க ஊருக்கு ரோடு போடணும்னா, உங்களுக்கு ஃபண்டு வேணும்னா, உங்க ஊர்லயும் சென்ட்ரல் லெவல்லையும் ஒரே கட்சி இருக்கும்போது தான் உங்களுக்கு காசு ஈஸியா வரும்னு சொல்றது ஒரு வகையா பார்க்கும்போது டெவலப்மெண்ட் வார்த்தை மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு த்ரெட் தானே, பிளாக்மெயில் சொல்லலாமா? ஸோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஸ்டேட் லெவல் இருந்தா உங்க ஊருக்கு ஃபண்டு வர்றது ஈஸியா இருக்கும், டெவலப்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கும். அப்ப இந்த பிலாசபி என்ன சொல்லுது? நீங்க ஸ்டேட்ல உருவாக்க வேண்டிய ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட குட்வில்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் ஈஸி. இந்த ஐடியா எப்படி இருக்கு? அந்த ஓட்டர் மைண்ட்ல என்ன மாதிரி ஐடியா உருவாக்குறாங்க? உங்களோட ஓட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பணம் வருமா வராதான்றதை முடிவு பண்ணுவோம். உங்க ஊரோட ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஓட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஐடியாவே தப்பு இல்ல, ஓகே தானே? அப்ப இந்த ஈவெண்ட்ல மணி என்னவா மாத்தப்படுகிறது? மணி இல்ல டெவலப்மெண்ட், இட் பிகேம் தி டூல் ஃபார் பாலிடிக்ஸ் சொல்லலாமா? பாலிடிக்ஸ் சொல்றதை விட மணி இஸ் பிகமிங் தி வெப்பன். காசு வேணும்னா ஓட்டு போடும். ஆக்சுவலா ஒரு நாட்டோட பணம் இருக்குல்ல, நம்ம கட்டுற டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸ் அமௌண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க? பயங்கரமான ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் லாஜிக் புரியுதுல? ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் இதை பத்தி பேசியாச்சு. இந்தியா முழுக்க உருவாகிற எல்லா டாக்ஸ் அமௌண்ட்டும் சென்ட்ரல் தான் போகுது. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் அமௌண்ட், அந்த காசை வெப்பனா பயன்படுத்தினாங்கன்னா, பாலிடிக்ஸ்க்கு பயன்படுத்தினாங்கன்னா, எந்த ஸ்டேட்ல நம்ம கட்சிக்கு ஓட்டு போடலையோ, எந்த ஸ்டேட்ல நம்ம கட்சிக்கு ஓட்டு போடலையோ அந்த ஸ்டேட்டுக்கு கம்மி காசு அனுப்பலாம். ஒருவேளை இப்படி யோசிச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்ப இதுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி ஒரு செக்மெண்ட் வச்சிருச்சு. அப்ப இந்த அவேர்னஸ் நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த டபுள் இன்ஜின் மாடல் இருக்குல்ல, இதை ஈஸியா நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். சோ இப்போ சொல்லுங்க, இந்த அண்ணனோட ரியல் ப்ரொடெக்டர் யாரு? கான்ஸ்டிடியூஷன். அதுல இருக்கிற முக்கியமான ஆள் யாரு? ஆர்டிகல் 280 தானே, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்தியாவில் கிடைக்கிற காசை ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி பிரிச்சுக்கணும், எந்த ஆங்கிள் பிரிச்சுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் முடிவு பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஒரு கமிட்டி போடுவார் எவ்ரி 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ்க்கு கிடைக்கிற காசை எப்படி செலவு பண்ணுன்றத ஒரு குழு தான் முடிப்போம். எந்த ஸ்டேட் போர் ஸ்டேட்டா இருக்கு, அதுக்கு எவ்வளவு காசு போகணும்? பாப்புலேஷன் அதிகமா இருக்கா, அதுக்கு எவ்வளவு காசு? உங்க ஊர் பெருசா இருக்கா, ஜியோகிராஃபியா பெருசா இருக்கா, உங்களுக்கு எவ்வளவு காசு? அப்ப பாலிடிக்ஸை தூக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி எப்படி தரலாம் காசுன்றதை முடிவு பண்றதுக்குன்னு தனியா ஒரு கமிட்டியை, ஒரு கமிஷனை இண்டிபெண்டா கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியாச்சு. ஸோ ஃபிக்ஸ்டு கிரைட்டீரியா, ஃபிக்ஸ்டு ரூல்ஸ். அப்ப இதுக்குள்ள எது என்டர் ஆகாது? பாலிடிக்ஸ் என்டர் ஆக முடியாது. அதுக்குள்ள கட்சி சார்ந்த மக்கள் கிடையாது. அப்ப ஆல்ரெடி அந்த அண்ணன் டாக்ஸ் பே பண்ணாங்களே, இந்த எல்லா காசும் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி எப்படி வரும்ன்ற ரூல்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உன்னோட காசை திருப்பி கொடுத்துடணும். உன்னோட ஓட்டு பேஸ் பண்ணி காசு வர்றது வராது கிடையாது. சட்டப்பூர்வமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி இருக்கு வச்சுக்கலாம், நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஎம்கே வச்சுக்கலாம். நீங்க ஆப்போசிட்டா ஓட்டு போட்டாலும் பிஜேபியால சட்டப்பூர்வமா உங்களுக்கு வர வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட்டை, டெவலப்மெண்ட்டை தடுக்க முடியாது. கரெக்டா? பட் இன் ரியாலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர பார்ட்டி, முக்கியமா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூல் பண்ற பார்ட்டி வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் இந்த கிளாஸ்க்கு முக்கியன்றதுனால மறுபடியும் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலா பே பண்றோம்ல டாக்ஸ், அது வந்து ரெகுலர் டாக்ஸ், எல்லாரும் கட்ட வேண்டிய டாக்ஸ். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா சில எக்ஸ்ட்ரா தேவைகளுக்காக டாக்ஸ் மேலேயே எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடும். செஸ் டாக்ஸ், சர்சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க பெட்ரோல் போட போறீங்க, இந்த பெட்ரோலுக்கு வழக்கமா டாக்ஸ் பே பண்ணலாம், நார்மல் டாக்ஸ். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம்? இந்த நார்மல் டாக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா சில செஸ் டாக்ஸ் போட முடியும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றோம்ல, வழக்கமா டாக்ஸ் கட்டுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், தட் இஸ் கால்ட் செஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷனல் செஸ் டாக்ஸ். இந்தியாவில் வந்து எஜுகேஷன் கம்மியா இருக்கு, வீக்கா இருக்கு, இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் கட்டணும். அப்படி வழக்கமாக டாக்ஸ் கட்டுறதுல எக்ஸ்ட்ரா 1% நாங்கள் செஸ்ஸுக்கு வாங்க போகிறோம். கவர்மெண்ட் வாங்க முடியும். எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க முடியும். அப்போ செஸ் வழியா, சர்சார்ஜ் வழியா
இந்த அடிஷனல் டேக்ஸ் வழியாக கலெக்ட் ஆகிற காசு இருக்குல்ல, அந்த காசை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து தரணும்னு அவசியம் கிடையாது. கோர் பாயிண்ட் புரிஞ்சுல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான், பட் இது முக்கியம். நார்மல் ப்ரொசீஜரில் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகுதோ அந்த ஃபுல் டேக்ஸும் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துடணும். பட் செஸ், சர்சார்ஜ் இது எல்லாமே வழக்கமாக வாங்குற டேக்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ்ன்றது நார்மல் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட தேவைக்காக, ஒட்டுமொத்த இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக, அதோட செலவுக்காக போடுற எக்ஸ்ட்ரா டேக்ஸ், எக்ஸ்ட்ரா தேவைகளுக்காக போடப்படுற எக்ஸ்ட்ரா டேக்ஸ். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆகிற அந்த எக்ஸ்ட்ரா மணி இருக்குல்ல, இந்த மணி யாரோட தேவைக்கு மட்டும்தான்? சென்ட்ரல் கவர்மெண்டோட தேவைக்கு மட்டும்தான். அவங்க போடுற டேக்ஸ், அவங்களுக்கான டேக்ஸ். இப்போ இந்த காசை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. ஃபினான்ஸ் கமிஷனோ செஸ், சர்சார்ஜ் இந்த காசை வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லி ரூல் போட முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா போடுற டேக்ஸ். ஓகேல, இப்போ சொல்லுங்க, செஸ்ல இருந்து சர்சார்ஜ்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு போகும்? 0%. அதான் படிச்சோம். The full share is goes only to the central government. So சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுது? மக்கள் கிட்ட இருந்து நார்மலா டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணா எவ்வளவு கலெக்ட் ஆகுதோ அந்த நார்மல் டாக்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு தரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நார்மல் டாக்ஸ் கலெக்ட் பண்றோம் மக்கள் கிட்ட இருந்து, அதை குறைச்சிக்கிட்டு இந்த செஸ், இந்த சர்சார்ஜ், இந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அதிகமாக்கிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ்ல கலெக்ட் ஆகிற எல்லா அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தர காசு என்ன பண்ணிடலாம்? குறைச்சிடலாம். புரியுதுல? லாஜிக் புரியுதுல? அப்ப நார்மல் டேக்ஸ்ல கலெக்ட் ஆன அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரலன்னா பினான்ஸ் கமிஷன் வழியா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்க முடியும். அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. பட் இது எக்ஸ்ட்ரா டேக்ஸ், நார்மல் டேக்ஸ் கலெக்ட் ஆகிறத குறைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அதிகமாகும் போது இந்த காசை எங்களுக்கு கொடுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணும்? அப்ப இந்த எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஆகிற டேக்ஸ் அமௌண்ட்டை எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு தரணும்னு ரூல்ஸ் கிடையாதுல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அது இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல தனக்கு பிடிச்ச பார்ட்டிஸ் இருக்கோ, தன்னோட ஆட்சி இருக்கோ, அந்த ஸ்டேட்டுக்கு காசு தரலாம். அப்ப செஸ் டாக்ஸ்ல இருந்து, சர்சார்ஜ்ல இருந்து, இந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸ்ல இருந்து காசு வேணும்னா என்ன பண்ணி ஆகணும்? நம்மளா யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த பார்ட்டி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பார்ட்டி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? எங்களுக்கும் கிடைக்குமா நம்ம கேட்டாகணும். இட்ஸ் லைக் பெக்கிங். அப்ப ரியாலிட்டியில கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு காசு எப்படி செலவு பண்ணணுன்ற ரூல்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பட் இப்போ உருவாக்குற டாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், எக்ஸப்ஷனல். அந்த எக்ஸப்ஷன்ல பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். பட் மேபி இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகலாம். டெல்லி கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் அமௌண்ட், நம்ம கட்டுற டாக்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ரூபாயில எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபாய் இருக்குமா? ரொம்ப கம்மி தானே எக்ஸ்ட்ரா டாக்ஸ். பட் 2020-21 மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆன டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 20 rupees கலெக்டட் த்ரூ செஸ் அண்ட் சர்சார்ஜ். இப்போ என்ன அர்த்தம்? இந்த 100 ரூபாயில இந்த 20 ரூபாவை எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு தரணும் அவசியமே கிடையாது. இப்ப நாளைக்கு அடுத்த வருஷமே இந்த 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் மாறிடுச்சுன்னா, பாதிக்கா செஸ்ஸா மாறிடுச்சுன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது பண்ண முடியாது, ரியாலிட்டி அப்படி கிடையாது. பட் இந்த 20 ரூபாவே அதிகம் தானே? லாஜிக் புரியுதா? இந்தியாவில் கலெக்ட் ஆகிற 100 ரூபாவும் மறுபடியும் எந்த ஸ்டேட்டுக்கு தரணுன்றது ரூல்ஸ் இருக்கு. அதில் இப்போ 8 rupees மட்டும்தான் ரூல்ஸ் கீழே வருது, 20 rupees ரூல்ஸ்ல வரல. அப்போ மணியை ஆல்ரெடி வெப்பனா மாத்தியாச்சு. அதாவது தனக்கு பிடிக்காத ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மணி வழியா. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், தனக்கு பிடிக்காத ஸ்டேட்ல, தன்னோட ஆட்சி, தன்னோட பார்ட்டி இல்லாத ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்சது கவர்னரை போடலாம். கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும், அந்த ஸ்டேட் அசம்பிளி எந்த சட்டம் போட்டாலும் அந்த லாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு யார் சைன் பண்ணி ஆகணும்? கவர்னர் சைன் பண்ணி ஆகணும். பட் கவர்னர் என்ன பண்ண மாட்டாரு? சைன் பண்ண மாட்டார், டிலே பண்ணுவார். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு. லாஸ்ட் 5 years 10 முக்கியமான பில்லு சைன் பண்ணாம சட்டமன்றம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் கூட கவர்னர் கிட்ட பெண்டிங் இருக்கு. அதே மாதிரி தான் கேரளா. மொத்த ஸ்டேட்ஸ்லயும் தனக்கு அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ்ல முக்கியமான பில்ஸை கூட பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்கான பவர் எங்க இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் பீட்ரேயல். யோசிக்க முடியுதா? இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் பார்த்தோம்ல, எல்லா ஸ்டேட்டும் டாக்ஸை கலெக்ட் பண்ணி சென்டர் கொடுத்து சென்டர் என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ற? ஒரு புதுசா ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி பீட்ரேல் பண்ற, மக்களுக்கு துரோகம் பண்ற. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் சூப்பரா ஒர்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக கவர்னர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் என்ன பண்ற? அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு மறுபடியும் மக்களுக்கு துரோகம் பண்ற. ஸ்ட்ரக்சரல் பீட்ரேயல். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெல்லி தான். டெல்லி மீன்ஸ் டெல்லி யூடி இருக்குல்ல, கேபிட்டல் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல. டெல்லியில சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது அவரோட எல்லா பில்ஸையும் ஸ்டாப் பண்றதுக்கு யார் இருக்கா? லெப்டினன்ட் கவர்னர். அந்த கவர்னருக்கும் டெல்லி சிஎம்க்கு எப்பொழுது என்ன நடக்கும்? பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்? லெப்டினன்ட் கவர்னர் எல்லா விஷயத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிடுவார். சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கு பிடிக்காத கட்சி டெல்லியில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிலே ஆகிட்டே இருக்கும், பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இஷ்யூக்கும் எங்க போவாங்க? டெல்லி சிஎம் கோர்ட்டுக்கு போயிட்டு சைன் வாங்கிட்டு வரணும். அப்ப இந்த டிலேனால பாதிக்கப்பட போறது யாரோட பாலிடிக்ஸ் கிடையாது, இந்த 2 கட்சியோட பாலிடிக்ஸ்ல செகண்டரி தான். மெயினா பாதிக்கப்பட போறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த செல்வமோட ஃபேமிலி தான். ஒவ்வொரு பில்லும் பாஸ் ஆயிடுச்சுன்னா ரோடு போடலாம், ஸ்கூல் கட்டலாம். இந்த ஒவ்வொரு டிலேவும், இந்த ஸ்ட்ரக்சரல் பீட்ரேயலும் யாரை கஷ்டப்படுத்துது? செல்வம் மாதிரியான ரூரல்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டை டிலே பண்ணுது. ஓகேல? அப்ப மணியை வெப்பனை மாத்தியாச்சு. அடுத்தது இப்போ கவர்னரோட சைலன்ஸ். கரெக்டா? நீங்க ஒரு பில் அனுப்புனீங்கன்னா எஸ் சொல்ல மாட்டாரு, நோ சொல்ல மாட்டாரு, சைலண்டா வச்சுப்பார். அவரோட சைலன்ஸை வச்சுக்கிட்டு
வெப்பனை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை இழுக்கிறாங்கன்னா புரியுதா? இது தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட். ஃபாஸ்டா இதான் நீங்க தான் நிக்கிறோம்னா ப்ராக்ரஸிவா இம்ப்ரூவ் ஆயிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்ஜின் ஆஃப் க்ரோத்துக்கான பர்ஃபெக்ட் இன்ஜினோட ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒரு ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தன்னோட மணியை வச்சுக்கிட்டு கவர்னர் வச்சுக்கிட்டு ஃபாஸ்டா போறாங்களே தமிழ்நாடு, அதை வந்து பின்னாடி பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜின் வந்து க்ரோத்தை புஷ் பண்ணாம முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட க்ரோத்தை பின்னாடி எடுக்கிறாங்க, புல் பண்றாங்க. இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உங்களோட க்ரோத் இப்போ நீங்க உங்க லைஃப் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சேம் கட்சியை ஓட்டு போட்டுருங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்களும் சேர்ந்து உங்களை புஷ் பண்ணுவோம். டபுள் இன்ஜின் ஃபாஸ்டா மூவ் ஆகும் உங்க லைஃப். கரெக்டா? எஸ். பட் ஸ்டேட் இதை விடாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தீர்ப்புல பஞ்சாப் கேஸ்ல, தமிழ்நாடு கேஸ்ல, கேரளா கேஸ்ல கவர்னர் அமைதியா இருக்கக்கூடாது, சைலண்டா இருக்கக்கூடாது. நீங்க சைலண்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆக்ட் ஆகும். நிறைய ரூல்ஸ் வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகல இன்னும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இப்போ பேசுற எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும் இல்லை, உங்களோட பெர்ஸ்பெக்டிவோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இன்னைக்கு சென்டர் பேஜ்ல வந்து முக்கியமான ஆர்டிகளோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஆர்டிகல் எழுந்து யாரு? இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவர் எஸ்.ஒய். குரேஷி. ஸோ ஆல்ரெடி சிஸ்டத்துக்குள்ள ஒர்க் பண்ண ஒரு ஆளு சிஸ்டத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்ன, சில ஸ்டேட்ஸ்ல சதர்ன் ஸ்டேட்ஸ்ல க்ரோத் ஏன் குறையுது, இந்த ரீசன்னாலையும் ஒரு சராசரி மக்களோட லைஃப் டெவலப்மெண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷன்லையும் இந்த பிரச்சாரத்திலையும் இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, டபுள் இன்ஜின் மாடல் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் இதை பத்தி எழுதியிருக்காரு. அப்ப இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன ஸ்ட்ரக்சர் என்ன? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். எல்லா ஸ்டேட்டும் போட்டி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் ஆகும். ஃபெடரலிசம் எல்லா ஸ்டேட்டும் இண்டிபெண்டா போட்டி போட்டு ஒர்க் பண்ணி கோஆபரேட்டிவ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் பிகமிங் தி கோஆபரேட்டிவ் ஃப்ரிக்ஷனிசம். கோஆபரேஷன் தடையா இருக்கு, மூவ் பண்ண முடியல. அப்ப இந்த ஃப்ரிக்ஷனை பின்னாடி எடுக்கிறாங்கல்ல, வெறும் காரணம் பார்ட்டியோட ஐடியாலஜி ஸ்டேட்ல இல்ல, எடுக்கிறாங்களே. இதை சரி பண்ண முடியுமா? ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும். எப்படி? இந்த விஷயத்தையும் ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் யோசிச்சிட்டாங்க. இமேஜின் பண்ணி அதுக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. ஆர்டிகல் 263 இன்டர் ஸ்டேட் கவுன்சில். எல்லா ஸ்டேட்டும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும். இந்தியாவோட எல்லா சிஎம்ஸும் கலந்துப்பாங்க. ஸ்டேட் பேஸ்டு கவுன்சில். இந்த கவுன்சில் என்ன பண்ணும்? இப்போ இந்தியாவில் கவர்னன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன டிஸ்கஸ் பண்ணி அந்த டிஸ்கஷன்ல கிடைக்கிற பாயிண்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தணும். அப்போ ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது கவுன்சில் இருக்கு. பட் அந்த கவுன்சில் எப்படி இருக்கு? ரியாலிட்டியில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. அப்போ அதை என்ன பண்ணலாம்? இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ இந்தியாவை நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது, ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எலெக்ஷன் நடக்கும், பிரைம் மினிஸ்டர் தனி, ஸ்டேட் தனி எலெக்ஷன், அதுக்கு ஒரு சட்டமன்றம், அது பில்லை பாஸ் பண்ணணும், மக்களுக்கு தேவையான ஆட்சி நடக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது, காசு தருது, பார்க்க அப்படி இருக்கும். பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்பிரிட் இல்ல. செஸ் டாக்ஸ் வழியா, கவர்னரோட டிலே வழியா ஃபெடரலிஸ்டோட ஸ்பிரிட் ரைட் இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோ இப்போ சொல்லுங்க, வாட் ஆர் தி சொல்யூஷன்ஸ்? நாம சொல்ல போற சொல்யூஷன் வந்து ரெவல்யூஷன் கிடையாது. சிஸ்டத்துக்குள்ளேயே என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஈஸியா பண்ணக்கூடியது, ஈஸியா டிமாண்ட் பண்ண வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் 5 இயர்ஸ்க்கு ஒரு மணி என்ன பண்ணணும்னு பிளான் கொடுத்துருச்சு. அந்த பிளானை பண்ணலாமா வேணாமான்னு ஆப்ஷனல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன பண்ணலாம்? ஃபினான்ஸ் கமிஷனோட பவர் அதிகமாக்கலாம், மேண்டேட்டரியா மாற்ற முடியும். ப்ராஜெக்ட் பத்தில ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று கொடுத்துச்சுன்னா ரெக்கமெண்டேஷன் வார்த்தைக்கு பதில் பைண்டிங் மாற்றலாம். ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற எல்லா பாயிண்ட்ஸும் பைண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆக்சுவலா பார்த்தனா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷனோட பாயிண்ட்ஸ் வந்து லீகலா பைண்ட் பண்ணணும் நம்ம பேசுறோம்ல. ஆக்சுவலா பார்த்தனா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். வேர்ல்டு லெவல்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இது எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் ஜெர்மனி. இந்தியாவில் எப்படி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கோ அதே மாதிரி ஜெர்மனிலையும் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸ் அப்படியே எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் பைண்டிங். அப்ப வேர்ல்டு லெவல் எது ஒர்க் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் என்ன பண்ண போறோம்? டிமாண்ட் வைக்க போறோம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ரூல்ஸை வந்து பைண்டிங்காக மாற்றலாம். செகண்ட், எல்லா கவர்னர்ஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு பில்லை சைன் பண்றதுக்கு ஒரு டெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டெட் லைன் தாண்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் ஓகே சொல்ற அர்த்தம் அந்த பில்லை நடைமுறைப்படுத்திக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் டெட் லைன் கொடுத்துட்டு அந்த 3 மாசம் வரைக்கும் கவர்னர் எதுவும் பேசல, சைலண்டா இருக்காருன்னா அந்த பில்லு வந்து பாஸ் பண்ணப்பட்டது. மூணாவது, பேப்பர் லெவலில் இருக்கிற அந்த ஆர்டிகல் 263 அதை வந்து ரியல் லெவல்ல ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராங் அந்த கவுன்சில ஒர்க் பண்ணணும். ஓகேல? சோ தீஸ் ஆர் தி பேசிக் சொல்யூஷன்ஸ் given in this article. ஹெட்டிங் படிங்களா? டபுள் இன்ஜின், கியூட் ஸ்லோகன், கேட்க சூப்பரா இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணும் உங்களுக்காக, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும். பட் இட் இஸ் ஏ சீரியஸ் ஃபெடரல் கொஸ்டின். இப்போ ஓகேல? அப்ப இந்த ஐடியா எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்த வில்லேஜ்ல வாடுற ஒரு சாமானிய ஒரு ஃபேமிலியோட அண்ணன் செல்வம், அவருக்கு இந்த ஐடியாஸ்ல தெரிஞ்சா அவர் என்ன முடிவு பண்ணுவாரு? நம்ம ஊரோட ரியல் டெவலப்மெண்ட், ரியல் இன்ஜின் growth எங்க கிடையாது, பாலிடிக்ஸ்ல கிடையாது. ஆல்ரெடி நம்ம வில்லேஜுக்கு தேவையான growthோட இன்ஜின் எங்க இருக்கு? கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, ஸ்டேட் கவுன்சில் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா நடந்துச்சுனாலே நமக்கான டெவலப்மெண்ட் ஈஸியா வந்துடும். அப்போ நமக்கான ரியல் ப்ரொடெக்டர் யார் கிடையாது? இந்த டபுள் இன்ஜின் சொல்றாங்களே, சென்ட்ரல் ஸ்டேட் ஒரே ஆட்சி, அந்த மாடல்ல நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ரியல் பாதுகாப்பு எங்க இருக்கு? ஃபினான்ஸ் கமிஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். கவர்னருக்கு
3-month ரூலை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்டிகல் 263 செம ஸ்ட்ராங்காக நடைமுறைப்படுத்தணும். தீஸ் ஆர் தி ரியல் ப்ரொடெக்ஷன், ரியல் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். ஓகேல, ஆக்சுவலாக பார்த்தோன்னா திஸ் இஸ் தி ரியல் டபுள் இன்ஜின். நமக்கான கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணும், கூட பின்னாடி கான்ஸ்டியூஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணும். கரெக்ட்ல? அப்போ ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசன் இந்த விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? அட்லீஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும்? இந்த ஒரு ஐடியா மேபி அந்த செல்வனோட ஓட்டிங் பிஹேவியரை ரேஷனலாக மாற்ற முடியும். அந்த ரேஷனல் ஓட்டிங் பிஹேவியர்னால தன்னோட ஃபேமிலியோட growth-ஐ மாற்ற முடியும். ஸோ ஓகேல, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிருச்சுல. அண்ட் இதே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஹேண்ட் அவுட்டை ஒரு லிங்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ், அந்த ஃபேக்சுவல் டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஸ்கிம் பண்ணி எக்ஸாமுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸ் போதும்.